மந்திரிகள் எப்போ போனாங்க? மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பலை, இருந்தாலும் நான் கேட்குறேன். வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு? 42% தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா? 4000 கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கிற பணத்தை, நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை எங்கே போட்டீங்க? 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாம பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமா கேட்கிறாங்க, எங்க 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லியிருந்தா நாங்க ஏற்பாடு பண்ணிருப்போம் பேசுறீங்களா? என்ன அநியாயம்! அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுறவங்க, அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது. நீங்க நான் வரும்போது தொலைபேசியில் அதிகாரிகள் கேட்டு வந்தேன், சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவிச்சோம்னா எவ்வளோ விருக்கு வரைக்கும் போயிருக்குன்னு கேட்டேன். 98% போயிடுச்சு. அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாற்றுச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் மகிழ்ச்சியாக பல்வேறு சோதனைகளுக்கு இடையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அல்லலுக்கு இன்னலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றாங்க. அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புல்லரிச்சு போனேன். இப்போ காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிருமா? தம்பி காசு கொடுத்தா சரியாயிரும். அது அந்த திமிரில் தானே தம்பி நீங்கள் எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. வாக்குக்கு காசு கொடுக்குறீங்க, இது நிவாரண தொகைம்பீங்க, அப்புறம் உரிமை தொகைம்பீங்க, அப்புறம் ஊக்கத்தொகைம்பீங்க. வேற என்ன எது கொடுத்தாலும் காசு கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது எப்படி? இதான் ஒரு பாதிப்பு வரலையே. நீங்கள் இதை தினம் பேசுறீங்களா? ஒன்றும் இல்லை, அப்படியே மகிழ்ச்சியாக மக்கள் இருக்காங்க. அவன் எந்த பாதிப்பு இல்லை, சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் காசு கொடுக்குற மேடம் வணக்கம். ஹனிகுமார் ஃப்ரம் தந்தி டிவி. நீங்கள் சொன்னீங்க சென்னை வானிலை மையம் ரொம்ப அதிநவீனமானது, முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு. இப்போது அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, சென்னை வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும். ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்யுன்றதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில்? அந்த குற்றச்சாட்டு சரியானது இல்லை. ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன், 3 டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டுன்னுவாங்க, எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்டுன்னுவாங்க. இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்றைக்கி பெய்யுது. இதை இவ்வளவு விவரமாக எடுத்து 12ஆம் தேதி சொல்லிருக்காங்கன்னு நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை, அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யும், மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அக்யூரேட்டாக எவ்வளோ நேரம் பெய்யும், எவ்வளோ சென்டிமீட்டர் பெய்யுன்ற விவரங்களை அவங்க சொல்கிறதில்ல. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியல. அதனால் வானிலை ஆய்வு மையத்தை இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ இல்லைங்க, குற்றச்சாட்டு வைக்கலாம், அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும். இப்போ சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க? நான் அதுக்கு பதிலாக கேள்வி கேட்குறேன். மழையை ஒரு நிமிஷம், சரி நார்மலாக பெய்யறத விட ஜாஸ்தியாக பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன? அது கூட அங்கே இல்லைங்களே. ஏங்க, நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்கிறேன், அதே தவிர இன்னொன்று சொல்கிறேன். நார்மலாக மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா? எப்போ போனாங்கங்க அங்கே மந்திரிகள்? எப்போ போனாங்க? நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பலை, இருந்தாலும் நான் கேட்குறேன். நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து அங்கே யாராவது இருந்தாங்களா? இல்லைங்களே. நார்மல் மழை மாதிரி வரும், சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்போ கூட நீங்கள் இருந்திருக்கலாமே. ஸோ குற்றம் சொல்கிறதுக்கு ரொம்ப சுலுவுங்க. ஆனால் நான் சயின்டிஃபிக் விவரத்தோடு கொடுக்குறேன் உங்களுக்கு. இத்தனை பேசுகிறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்கிறேன். 4000 கோடி ரூபாய் செலவழித்து அதில் 92% மொத்தம் செலவழிச்சிட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சென்னையை பற்றி பேசினவர், வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு? 42% தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா? 4000 கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கிற பணத்தை, நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை எங்கே போட்டீங்க?
அந்த நம்பர் ஏன் மாறுது? இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியாக இல்லை, எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், 4000 கோடி நம்பரை நீ சரியாக சொல்லையா? 92% சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றினீங்க அந்த நம்பர் 42ன்னு? இன்ச்சு மழையை நாங்கள் சொல்லேன்னா நீங்கள் 92 42க்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்கள் எங்ககிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரே ஒரு நம்பர் 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமாக கேட்குறாங்க, எங்கள் 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்பாடு பண்ணிருப்போம் பேசுகிறீங்களா? என்ன அநியாயம்! நான் நடவடிக்கை எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை. அங்கே எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்குறேன். 92% சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் 42ன்னு பேசுகிற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு, நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு சொல்லிருப்பாங்க. நீங்கள் 92ன்னு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம், நீங்களே வந்து இல்லைங்க 92 இல்லை 42ன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கேட்கணுங்க. எங்களை கேளுங்க, நாங்கள் பதில் கொடுக்குறோம். அங்கே கேளுங்க, 4000 கோடியில் 42 தான் செலவழிச்சிருக்கீங்க சென்னையிலன்னா, இன்னும் டாப்ளரை வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேட்குறீங்களா? என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னு கேட்குறேன். நான் 12ஆம் தேதி வார்னிங் கொடுத்தது, எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்கலன்னு சொன்னவங்களே நான் கேட்குறேன். 12ஆம் தேதி 5 நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 12ஆம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு? இதே மாதிரி அங்கே 2015 அக்டோபர்லேயே சவுத் ஏஷியன் கான்ஃபரன்ஸே நடந்தது. இந்த மாதிரி 150 டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. ஆனால் அப்பவும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு. ஏன்னா இதுக்கு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன ஒரு தீர்வு? நல்லா கேட்குறீங்க நீங்கள். 2015 நான் போனேங்க அம்பத்தூரில், வெள்ளத்தில் நடந்து போனேன், உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த எஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க, எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு, எங்கேருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு, அதிக நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடலில் கலக்க வேண்டிய ரூட்டில் எல்லாத்தையும் அடைச்சி அங்கே என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க. இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டதுனால அதையும் இப்போ சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனிகளை 19ஆம் தேதியே அவங்க சென்னையில் போய் உட்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன், நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது உட்காரணுமா? இல்லைங்க, எங்கள் எஸ்டேட்லேயே நாங்கள் இடம் கொடுக்குறோம், அனுப்பி வைங்க. எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க, உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் மாநில அரசு இந்த மாதிரி 4 கேள்வியை உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் பதில் கொடுத்துட்டே இருப்போம். ஹலோ, தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்கள் 2000 கோடி நிதி கேட்டோம் உடனடியாக, ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட 12000 கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு, ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல. எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடி போய் அதிகாரிகள் 5 அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள், இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க, அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனார், அங்கே இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல். இவ்வளோ பெரிய பாதிப்பு அஃபெக்ட் ஆகிருக்கும் போது அங்கே போகிறது கரெக்டு தான். ஆனால் 5 நாளைக்கு முன்னாடி 12ஆம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல, சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருந்தா நாங்கள் அபரிமிதமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்க அதே முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். அதே மாண்புமிகு முதலமைச்சர்
இங்கேருந்து நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் NDRF. முதலமைச்சர் ஐயா இங்கே இருந்தாருங்க. ஏன் 4 மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத, வரலாறு காணாத மழை, மக்கள் திணறிட்டு இருக்காங்க. மத்திய அரசே எனக்கு NDRF கொடுத்து அனுப்பு, நானும் அங்கே இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாமல் டெல்லியில் இருந்தாருங்க. இன்னைக்கு ஒரு 4 நாள் கழித்து போய் திருநெல்வேலியில், 3 நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுகிறாருன்னா நாங்கள் கேட்டுக்கிறோம், அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க, போகிற போக்கில் பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில் டைம் கேட்டு, அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க. இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்குது. நாங்கள் பணம் கேட்டிருக்கோம், பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க, பார்ப்பாங்க, வந்து இங்கே உள்ளாட்சித்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க, அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, இவங்க டீம்ஸ் பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இண்டி அலையன்ஸோட உட்காந்துருந்தார். அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன், அலையன்ஸே நீ இரு, அதை நான் பார்த்துட்டு நான் வரேன், என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க. அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 12,000 16,000 எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க. நான் அதை கமெண்ட் பண்ணல. 12,000 ஜாஸ்தின்னு சொல்ல, 16,000 குறைச்சல்னு சொல்லல. இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பற்றி எங்ககிட்ட பேசுகிறீங்களா? நாங்கள் அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க NDRF. அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க. அதை சனாதன தர்மம் போது கூட அப்படிதான், நாங்கள் அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் பேசினார் இல்லைங்களா? அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும். அதனால இதில் 1 மினிட், அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் பேசுகிறவங்க, அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்க முடியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க. அவர் அரசியலில் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுகிற பாஷை மொழி, அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர், எப்பேற்பட்ட தமிழ். எக்ஸ்கியூஸ் மீ, ஹூஸ் இன் அ ஹரி யார்? Please, just hold let on. me finish. He is also your colleague. I'm answering him. அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன், அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம். மக்கள் அங்கே மழையில் அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்னு. அட்வான்ஸாக பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே 9,000 ரூபா கொடுத்து 9,000 கோடிக்கு கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள், அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசித்து பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள். அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா? இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்பா சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க. அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும். அவர் கேட்குற மாதிரி CAG யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கொடுக்குறது யாருக்கு? நிஜமாக வெள்ளத்தில் அமிட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான். அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன் கேஷாக கொடுக்குறீங்க? அது கவர்மெண்ட் பணம் தானே, என் அப்பா சொத்து இல்லையே.
உங்கள் அப்பா சொத்து இல்லையே, போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில். அதுதான் நான் கேட்குறேன். 6000 போதுமா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா, அந்த பேச்சுக்கே நான் வரல. கொடுக்கறத கொடுக்குறீங்க, அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போடுங்க. இன்றைக்கி மக்களுக்கு எல்லாருக்கும் மோடி ஐயா அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்கில், டைரெக்டாக அவர் அக்கௌண்ட்டில் கொடுங்க. கொடுத்தது யார், அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்ததுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ மூலமாக அந்த 6000 சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது பெட்டராக இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் அண்மையில் சென்னையிலும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் வெள்ளம் வந்தப்போ மக்கள் எல்லோரும் அரசோட சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கணும். உண்மையான அக்கறையோடு செஞ்சோம். அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் வரைக்கும் மக்களோட மக்களாக களத்திலிருந்து செயல்பட்டாங்க. அதில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சேகர் பாபு அவர்கள் 24 மணி நேரமும் மக்களோடு மக்களாகவே இருந்து பணியாற்றினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதே மாதிரி தான் திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சாங்க. சமூக சேவைகளுடைய அமைப்புகளை சார்ந்தவங்க, தன்னார்வ தொண்டர்கள்னு எல்லோரும் உங்களுக்காக உழைச்சாங்க. மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும்னு அறிவித்தோம். அறிவித்து 2 வாரத்துக்குள்ள கொடுத்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நான் வரும்போது தொலைபேசியில் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு வந்தேன், சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அறிவிச்சோமே எவ்வளோ பேருக்கு வரைக்கும் போயிருக்குன்னு கேட்டேன். 98% போயிடுச்சு இருக்கேன். மீண்டும் சிலர் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, எங்களுக்கு வரல, எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி 5 லட்சம் பேர் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அந்த கோரிக்கையும் விரைவில் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையில் வழங்கப்படும் என்பதை உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து நிதி வரட்டுன்னு காத்திருக்கலாம். ஆனால் ஒன்றிய அரசு இன்னும் நிதி தரலன்னு காரணம் சொல்லாமல் உடனடியாக கொடுத்தோம். இதுக்கிடையில் தான் தென் மாவட்டங்கள்லேயும் மழை வெள்ளம் வந்துருச்சு. அந்த மக்களுக்கும் நேற்றைய தினம் இழப்பீடு அறிவிச்சிருக்கிறேன். அவங்களுக்கும் விரைவில் கொடுக்க போகிறோம். அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாற்றுச்சுன்னு சொன்னாங்க. அது மகிழ்ச்சியாக பல்வேறு சோதனைகளுக்கு இடையில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற அல்லல்களுக்கு இன்னல்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்களை இன்முகத்தோடு வரவேற்றாங்களே, அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புல்லரிச்சு போனேன். ஆனால் இன்னைக்கு அர்த்தமில்லாமல் குறைகள் சொல்கிறாங்க. 100 ஆண்டு காணாத மழை பெய்கிறப்போ இது மாதிரியான பேரிடர் ஏற்படுகிற நேரத்தில் அரசுக்கு உதவியாக அது எந்த கட்சியாக இருந்தாலும், எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இருந்தாலும் துணை நிற்கணும். அரசு கூட இருந்து மக்கள் பணி ஆற்றி இருக்கணும். அப்படி யாராவது வந்தாங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை. கொரோனா காலகட்டத்திலேயே ஆட்சியில் இருந்தப்பவே இல்லை. அப்போவே எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் முன்னின்று ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தை அறிவித்து செயலாக்கணும். நாங்கள் அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், விவாதிங்க. என்ன விவாதிக்கிறது? நீங்கள் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். மழை நீர் கழிவுநீர் இப்போ நீங்கள் ஒதுக்குன 4000 கோடி நீங்கள் எங்கள் ஐயா நேரு இல்லை 5500 கோடிக்கிட்ட அது நம்ம இது பண்ணது. இப்போ 1500 கோடி தான் முதலீடு செஞ்சுருக்கோன்றீங்க. 2.5 வருஷத்தில் செஞ்சுருக்க முடியாதா தம்பி? 6 மாதம் போதுன்றாங்க. இத்தனை ஆண்டுகளில் ஒரு பகுதியாக பிரித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாநகர தந்தையாக இருக்கும்போதோ, அண்ணன் மாசு அவர்கள் இருக்கும்போதோ, அண்ணா நகர் முதல்ல, அசோக் நகர், கே நகர், இந்த வட சென்னை, வியாசர்பாடி, இப்படி பிரித்து இந்த வேளச்சேரி இதெல்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம்ல. மக்கள் ஏரி ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டாங்கிறது பொது குற்றச்சாட்டு. ஆனால் அது நீதிமன்றத்தில் போய் தடை வாங்குறீங்க. எந்த நீதிமன்ற நிலத்தில் இருக்குது? எல்லாம் நீர்பிடிப்புலாம் கட்டியிருக்கீங்க நீங்கள். அது கட்டினது யார்? திருவள்ளூர் நீதிமன்றம், மதுரை நீதிமன்றம், எத்தனை நீதிமன்றங்கள், எத்தனை அரச கட்டிடங்கள் நீர்நிலையில் கட்டியிருக்கீங்க. நீங்கள் ஏரி எப்படி ஏரியாவாக்குனீங்க? கட்டிட்டு இப்போ பாருங்கள், இயற்கையில் நமக்கு அமைஞ்சிருக்கிற அருங்கொடை பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஏரி
மக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்கிற கேள்விக்கு உங்களுக்கு பதில் இருக்கா? இது நீர்நிலை, இங்கே கட்டக்கூடாது அப்படின்னா மக்களாக போய் துணிஞ்சு யாரும் ஆக்கிரமிக்க மாட்டாங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு இடம் ஒதுக்கி வீட்டு மனையாக்கி விற்றது. இந்த ஆட்சியாளர்கள் தானே, 2 பேர் தானே. 6000 பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறதுல எத்தனை ஆயிரம் கோடி போகும்னு கழிவுநீர் மழை நீரை சரியாக வழிந்து ஓடுறதுக்கு காவாயை வெட்டி கட்டிட்டா அது நிரந்தர கட்டமைப்பு. நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த துயரத்தை எதிர்கொள்கிறோம்ல. இப்போ காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிருமா தம்பி? காசு கொடுத்தா சரியாயிரும். அது அந்த திமிரில் தானே தம்பி நீங்கள் எதையுமே கவனிக்க மாட்டேங்கிறீங்க. வாக்குக்கு காசு கொடுக்குறீங்க, இது நிவாரண தொகைம்பீங்க, அப்புறம் உரிமை தொகைம்பீங்க, அப்புறம் ஊக்கத்தொகைம்பீங்க. வேறு என்ன, எது கொடுத்தாலும் காசு கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது எப்படி? இதான் ஒரு பாதிப்பு வரலையே. நீங்கள் இதை தினம் பேசுகிறீங்களா? ஒன்றும் இல்லை, அப்படியே மகிழ்ச்சியாக மக்கள் இருக்காங்க. அவன் எந்த பாதிப்பும் இல்லை, சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இது காசு கொடுக்குற? எங்கள்கிட்ட எந்த பாதிப்பும் இல்லையே, அப்புறம் இது காசு கொடுக்குறீங்கல்ல. அப்போ பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் கோபத்தில் இருக்கான், கொந்தளிக்கிறான், அதை காசை கொடுத்து சரி பண்ணிடுறான். இது ஒரு ஆட்சி முறையா தம்பி?